அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரைபாட் சீசனோட எபிசோட் 6க்கு வந்திருக்கோம். போன வாரம் நம்ம 3 கிளாஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த வாரத்துடைய 3வது கிளாஸ் இன்னையோட முடியுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்பர் சிஸ்டம்ல அடுத்த ஒரு பார்ட்டா நம்ம பார்க்குறோம். போன பார்ட்ல வந்து நம்பர்ஸோடைய பேசிக்ஸ்லாம் என்ன, பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது எண்களை வைத்து வரக்கூடிய சம்ஸை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும். அதாவது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், இயல் எண்களின் கூடுதல், அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய எண்களை வைத்து கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்ல எண்கள்னா என்னன்னு பார்த்தோம். பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன. ஸோ இப்படி எண்கள் அப்படிங்கிற டெஃபினேஷனை பார்த்தோம். ஸோ இந்த வகுப்புல எண்களுடைய கூடுதல் காண்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு சீரியஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதோடைய மொத்த கூடுதல் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கூடுதல் காண்க அப்படிங்கிற கேள்விகளை எப்படி எண்களை வைத்து ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், எண்கள் வரிசையாக இருக்கக்கூடிய எண்கள், ஸோ இப்படி எண்களை வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம எப்படி எந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் கொண்டுட்டு வரணும். இது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மெட்டுக்கு அந்த சம்முடைய ஃபார்மெட் என்னங்கிறது தெரியணும், அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறது தெரியணும். இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சா இது எப்படிப்பட்ட சம்மா இருந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்துக்கான ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் என் அப்படின்னா என்ன, என் அப்படின்னா என்ன, எல் அப்படின்னா இந்த சம்ல நம்ம இப்ப பார்க்க போற இந்த கூடுதல் காண்க அப்படின்னு எண்களை வச்சு வரப்போற இந்த பேட்டர்ன்ல என் அப்படின்னா அர்த்தம் என்ன, எல் அப்படின்னா அர்த்தம் என்ன, இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரப்போற சம் ரொம்ப எளிமையா போடலாம். என் அப்படின்னா மொத்த உறுப்புகள்னு அர்த்தம். என் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும், மொத்த உறுப்புகள், டோட்டல் எலிமெண்ட்ஸ், மொத்தமா எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மீனிங் பண்றது தான் என். அதுவே எல் அப்படின்னா லாஸ்ட் நம்பர், எது கடைசி எண்ணா இருக்கோ அதுக்கு பேரு எல். இன்னும் கிளியரா இதுக்கான வித்தியாசத்தை சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் வந்து அன்னைக்கான கிளாஸ்ல மொத்தம் அந்த கிளாஸ்ல வந்து 50 பேர் படிக்கிறாங்க. அந்த கிளாஸோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 50. அப்போ டீச்சர் வந்து மொத்தமா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அர்த்தம் என்ன, 50 பேரும் வந்துட்டாங்களான்னு அர்த்தம். ஸோ அப்போ மொத்தம் அப்படின்னா அந்த 50 பேரும் இருக்கிறதுக்கு பேர் தான் மொத்தம். 1 2 3ன்னு மொத்தமா எல்லாரும் இருக்கணும், அதுக்கு பேர் தான் எண், அதாவது மொத்த உறுப்புகள். ஒரு வகுப்புல மொத்தமா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அந்த கிளாஸ்ல மொத்த ஸ்ட்ரென்த் 50 பேர், 50 பேரும் வந்துட்டாங்களாங்கிறது அதுக்கு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ மொத்தமா இருக்கிறத தான் என் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எல் அப்படின்னா என்ன, லாஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன. இப்ப அந்த கிளாஸ்ல 50 பேர், இப்ப மொத்தமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எல்லாருமே இருக்கணும். அதுவே 50 பேர்ல ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல, இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துங்க, இது ஒரு கிளாஸ் ரூம், மொத்தமா 1ல இருந்து 50 பேர் வரைக்கும் டோட்டலா இருக்காங்க, இதுக்கு பேர் என். அதுவே அந்த வகுப்புல 1வது நபர் இருக்காது, ஆனா 2வது நபர் இல்ல, 3வது நபர் இல்ல, 4வது நபர் இருக்காரு, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ்ல மொத்தம் 50 பேர்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது இன்றைய வகுப்பு பாத்தீங்கன்னா 50 பேருமே அட்டெண்டன்ஸ்ல பிரசன்ட். அப்போ மொத்த பேருமே வந்துட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ மொத்தம் 50 பேர் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த நாள் வகுப்புல அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அந்த 50 பேர்ல 1வது நபர் இருந்தாரு, 2வது நபர் இல்ல, 3வது நபர் ஆப்சென்ட், 4வது நபர் இருக்காரு. இப்படி இடையில டிஸ்கண்டினியூ ஆகி கடைசியா 50 பேர்ல இல்ல, மொத்தமே வந்து 48வது நபர் இருந்தார், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. சோ இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா மொத்தம் 50 பேர் தான், ஆனா இடையில ஒரு 10 பேர் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அப்ப மொத்தமே அன்னைக்கு வகுப்புல 40 பேர் தான் இருந்திருப்பாங்க, இடையில டிஸ்கண்டினியூ ஆயிட்டாங்க. 50 பேர்ல 40 பேர் தான். அப்ப இந்த 40 பேர்ல கடைசியா யார் பிரசன்ட் சொல்லியிருப்பார் அந்த பேர்ல அப்படின்னா அவர் தான் இதுக்கு பேர் லாஸ்ட் நம்பர். அதாவது மொத்தமா சீரியஸ் 1 2 3ன்னு கண்டினியூவா சீரியஸ் போய் ஒரு நம்பர்ல முடியுதுன்னா அதுக்கு பேர் மொத்த உறுப்புகள். அதுவே இடையில டிஸ்கண்டினியூ 1க்கு அப்புறம் 2 3 இல்ல, அடுத்து 4வது நபர் இருக்காரு, 5 6 இல்ல, 7வது நபர் இருக்காரு, அப்ப கடைசியா அதுல டிஸ்கண்டினியூ ஆகி கடைசியா யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு பேர் லாஸ்ட் நம்பர். ஸோ என் என்றால் மொத்த உறுப்புகள் என்று அர்த்தம். மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேருமே இருக்காங்களா, 50 பேர் மொத்தம். டிஸ்கண்டினியூ ஆகாம கண்டினியூவா ஒரு சீரியஸ் இருந்தா அதுக்கு பேர் மொத்த உறுப்புகள். 1ல இருந்து 50 வரைக்கும் 1 2 3ன்னு கண்டினியூவா 50 வரைக்கும் இருந்தா அதுக்கு பேர் மொத்த உறுப்புகள். அதுவே அதாவது இந்த 50ங்கிறது மொத்த உறுப்பு, என் வேல்யூ.
ஏன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. அப்ப 50 பேர் இருக்காங்கன்னா n = 50. அதுவே L அப்படின்னா அந்த 50 பேர்ல இடையில ஒரு 10 பேர் வரல, டிஸ்கண்டினியூவா இருக்கு. 1க்கு அப்புறம் 5 இருக்கு, 5க்கு அப்புறம் 8 இருக்கு. இப்படி கண்டினியூவான சீரியஸ் இல்லாம இடையில கேப் விட்டு அந்த சீரியஸ் போனா அதுல கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதை எல்னு எடுத்துக்கணும். இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னா, மொத்த உறுப்புகள் கண்டினியூவா சீரியஸ் இருந்தா 1 2 3 இல்லாட்டி 7 8 9ன்னு கண்டினியூ சீரியஸ்ல நம்பர் இருந்து அதுல கடைசியில என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். அது மொத்த உறுப்புகள் அர்த்தம். அதுவே சீரியஸ் கண்டினியூ ஆகாம டிஸ்கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு, 1க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 5 டிஸ்கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்குன்னா அதுல கடைசியா கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு பேரு எல், லாஸ்ட் நம்பர்னு அர்த்தம். சரியா? இப்ப சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 1ல இருந்து 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க. இது ஒரு சம். இதுக்கு என்ன அர்த்தம்? 1ல இருந்து அப்ப 2 3 4 இப்படியே போயிட்டு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களுடைய டோட்டல் கூடுதல் என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் பிளஸ் பண்ணிட்டே வரணும். 2 1 3 3 3 6 6 4 10 இப்படி 100 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டிக்கிட்டே வந்தா என்ன ஆன்சர் வருதோ அதை எனக்கு சொல்லுன்னு கேட்கிறாங்க. ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இயலெண்கள்னால என்ன சொல்லியிருக்க? கண்டினியூ சீரியஸா போயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க? 1ல இருந்து 100 வரைக்கும் கண்டினியூவா எல்லா நம்பர்ஸோடைய கூடுதல் சொல்லு. இப்ப இடையில 1ல இருந்து 20 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப 1ல இருந்து மொத்தமே 20 தான் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா என்ன கேட்டிருக்காங்க? 1ல இருந்து 100 வரை. அப்ப இது கண்டினியூ சீரியஸ். 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 இப்படி 100 வரைக்கும் கேட்கறாங்க. இப்படி ஒரு கண்டினியூ சீரியஸ் உடைய நம்பருடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டா நம்மளால உட்கார்ந்து இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்ட முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையா சொல்லப்பட்ட ஃபார்முலா தான் n × n+1/2. இதுதான் கண்டினியூ சீரியஸ்ல ஒரு நம்பர் கொடுத்து இதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஃபார்முலா n × n+1/2. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். நல்லா மண்டையில ஏத்திருங்க. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, கண்டினியூவா இருக்கு, 1 2 3ன்னு கண்டினியூ சீரியஸ்ல இருக்கு. மேல ஸ்கொயரோ கியூபோ எதுவுமே இல்லை, நம்பரா மட்டும் இருக்கு. அதுல மொத்த உறுப்பு இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எண். ஏன்னா மொத்த உறுப்பு எத்தனை இருக்கு? 1ல இருந்து 100 வரைக்கும் 100 இருக்கு. 1 2 3 மொத்தம் 100 இருக்கு. அப்ப அதுதான் எண். ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற மொத்த உறுப்பு எத்தனைன்னு கேட்டா மொத்தம் 100 உறுப்பு இருக்கு. அதனால என்ன நம்பர் 100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணுங்கிறது என்ன? மொத்த உறுப்புகள் தான் எண். அப்ப இந்த இடத்துல n வந்து 100. இங்க ஃபார்முலா கண்டினியூ சீரியஸ்ல கேட்டு ஒரு கண்டினியூ சீரியஸ்ல நம்பர் கொடுத்து கூடுதல் காண்கன்னு கேட்டா n × n+1/2. இப்ப n அப்படிங்கிறது என்ன? இதோட கடைசி நம்பர் தான் n. சோ இப்ப இந்த இடத்துல நான் கடைசியா இருக்கிறதுனால இந்த நம்பர் எடுத்துக்கல. அதுக்கு முன்னாடி என்ன நான் என்னன்னு பார்த்துக்கிட்டேன். இடையில டிஸ்கண்டினியூ ஏதாவது இருக்கா? இல்ல. இது கண்டினியூ சீரியஸ். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற உறுப்புகளுடைய கூடுதல் கேட்கறாங்க. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 100 உறுப்புகள் இருக்கு. 1 2 3 4 5 6ன்னு மொத்தம் 100 உறுப்புகள் இருக்கு. அப்படிதான் நான் என்ன 100ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இது கடைசியா இருக்கிறதுனால மட்டுமே நான் 100ன்னு எடுத்துக்கல. மொத்த உறுப்பு டிஸ்கண்டினியூ ஆகாம சீரியஸா கண்டினியூவா இருந்தா மட்டும்தான் அதுல இருக்கிற கடைசி நம்பரை நீங்க எண்ணா எடுத்துக்க முடியும். இது டிஸ்கண்டினியூ ஆயிட்டு அப்படின்னா அதை நீங்க எண்ணா எடுக்க முடியாது. அப்ப நீங்க அதை எல்லாம் தான் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த சம்ல ஒரு கண்டினியூ சீரியஸ் அதோட கூடுதல் காண்கன்னு கேட்டா n × n+1/2. n அப்படிங்கிறது மொத்த உறுப்புகள், மொத்தம் 100 உறுப்புகள் இருக்கு. இந்த கடைசியா கொடுக்கப்பட்ட நம்பரை இதுல n எடுத்துக்கலாம் கண்டினியூ சீரியஸா இருந்தா. அப்ப n = 100. அப்ப அப்படியே ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுங்க. 100 × 100 + 1/2. 100 × 100 + 1 101/2. ஸோ 1 2 50 2 100. ஸோ 50 × 101 நம்ம பெருக்கணும். 101 5050. இதுதான் இதோடைய கூடுதல். இதுதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் இப்படி பிளஸ் பண்ணிக்கிட்டே 1 by 1 வந்தீங்கன்னா மொத்தமா நீங்க கடைசியா எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 5050 வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ இங்க கடைசியா கொடுக்கப்பட்ட நம்பருங்கிறதுனால நம்ம என்னன்னு எடுக்கல. கண்டினியூ சீரியஸா இருக்கு. மொத்தம் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட கூடுதல் கேட்கறாங்க. மொத்தமா 1ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் 100 நம்பர் இருக்கும், 100 உறுப்புகள் இருக்கும். அதனால என்ன நம்பர் 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எப்பொழுதுமே உங்க மைண்ட்ல இருக்கிறது கண்டினியூவான சீரியஸ்ல நம்பர் இருக்கு. 2 3 4 5 இருக்கு, 8 9 10 இருக்கு, 1 2 3 இருக்கு. அப்படி கொடுத்து இதோட கூடுதல் காண்கன்னு கேட்டா அது கடைசியா அங்க என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா n × n+1/2.
இது கண்டினியூ சீரியஸா இருந்தா. எக்ஸாம்பிள் இன்னொரு சம் பாருங்க. இப்ப இங்க பாருங்களேன், 1 + 2 + 3 எக்ஸெட்ரா இது இப்படியே போய் +30 வரைக்கும் வருது. இதோடைய கூடுதல் காண்கன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 1 + 2 + 3 இப்படி கண்டினியூவா போகுதுன்னா +4 +5ன்னு +30 வரைக்கும் வருது. இதை எல்லாத்தையும் எனக்கு கூட்டி சொல்லுன்னு கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் எனக்கு கூட்டி இதோட கூடுதல் சொல்லு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம உட்காந்து 2 1 3 3 3 6 6 4 10ன்னு உட்காந்து கூட்டலாம் முடியாது. அப்போ இந்த மாதிரி கண்டினியூ சீரியஸா இருக்கிற நம்பர் கொடுத்து அதோட கூடுதல்னு கேட்டா அதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. ஸோ இப்போ n அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஒரு கண்டினியூ சீரியஸ். 1வது நம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப பிரச்சனையே கிடையாது. 1வது நம்பர்ல இருந்து கண்டினியூ ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்கு. அப்போ இங்க கடைசியா என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதையே என்னன்னு எடுத்துக்கலாம். காரணம் 1ல இருந்து 30 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? 30 உறுப்புகள் தானே இருக்கும். 1 2 3 4ன்னு. அப்ப என்ன 30ன்னு எடுத்துக்கலாம். அப்ப n = 30. இப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. 30 × 30 + 1 31/2 1 2 15 2 30. ஸோ இப்ப 15ஐயும் 31ஐயும் பெருக்க வேண்டியதான். 15 × 31 465. இதுதான் இதோடைய கூடுதல். இதோடைய கூடுதல் என்ன? 465. அதாவது 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 465ங்கிற நம்பர் வரும். அதை நம்ம ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். n அப்படிங்கிறது 1ல இருந்து கண்டினியூவா நம்பர் ஆரம்பிச்சு கண்டினியூ சீரியஸ்ல போயிருந்தா கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதையே நம்ம n எடுத்துக்கலாம். ஏன்னா 1ல இருந்து 30 வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கேட்டா மொத்தம் 30 உறுப்புகள் தான் இருக்கு. இதே இந்த இடத்துல 40 இருக்கு. அப்போ மொத்தம் 1ல இருந்து 40 வரைக்கும் மொத்தம் 40 உறுப்புகள் இருக்கும். அப்ப n = 40. இதனாலதான் நம்ம இங்க கடைசியா இருக்கிற நம்பரை என்னன்னு எடுத்துக்கிறோமே தவிர்த்து கொஸ்டின்ல கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதை தான் என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம படிக்க கூடாது. n அப்படின்னாலே மொத்த உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா கண்டினியூவா வந்து அந்த சீரியஸ் அங்க இருந்தாதான் அதை என்னன்னு எடுத்துக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்ப 1ல இருந்து கண்டினியூ சீரியஸ் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அதோட கூடுதல் காண்கன்னு கேட்டா n × n + 1/2 ஃபார்முலா. n அப்படிங்கிறது அதுல இருக்கிற அந்த கடைசி நம்பர். காரணம் 1ல இருந்து 30 வரைக்கும் மொத்தம் 30 உறுப்புகள் தான் இருக்கும் கண்டினியூ சீரியஸா இருக்கிறதுனால. அப்ப என்ன நம்பர் 30ன்னு எடுத்துக்கிறோம். அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம். நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, ஓகே. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பாருங்க. இப்போ இங்கேயும் கண்டினியூவா தான் போகுது. ஆனா 1ல இருந்து வரல. இப்போ 1 2 3ன்னு வராம 16 17 18ன்னு கண்டினியூ ஆகுது. அப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இது ஒரு கண்டினியூ சீரியஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். 16க்கு அப்புறம் 17 வருது, 17க்கு அப்புறம் 18 வருது. அப்ப இடையில எது டிஸ்கண்டினியூ ஆகல. இந்த 16ல இருந்து 30 வரைக்கும் வரிசலா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 16க்கு அப்புறம் 17 18 18க்கு அப்புறம் 19 20 இப்படி கண்டினியூவா வந்து 30 வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. 1ல இருந்து கண்டினியூ ஆகி ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா கடைசியா இருக்கிற நம்பர் தான் n டைரக்டா எடுத்துக்கலாம். ஆனா இடையில இப்படி 15ல இருந்து 16க்கு இப்ப 16ல இருந்து இடையில இருந்து வருது. அப்ப இந்த மாதிரி கண்டினியூ சீரியஸ் வந்தா என்ன பண்ணணும்னா நீங்க 2 ஃபார்மட் எடுத்துக்கணும். ஃபார்முலா அதே தான், n × n + 1/2 தான். ஆனா இந்த இடத்துல இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு ஒரு கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1ல இருந்து டோட்டலா 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதலை கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டுத்தையும் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த 16ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதலை உங்களுக்கு கிடைச்சிடும். இப்படிதான் இதை கண்டுபிடிக்கணும். இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இப்ப இந்த மாதிரி ஒரு கண்டினியூ சீரியஸ் ஆனா இடையில இருந்து வருது அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும்னா n1 n2 அப்படின்னு 2 எண்ணை நீங்க எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். n1 எதுனா சம்முலையே கொடுத்திருக்காங்கல்ல கடைசி நம்பர், அதுதான் n1. n2 என்னன்னா இந்த 1ல இருந்து 15 வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்கிறோம்ல அதுல கடைசி நம்பர் என்ன? 15. அப்ப இதுக்கு முன்னாடி நம்பர் 15. ஒன்றும் கிடையாது. இப்படி இடையில டிஸ்கண்டினியூ ஆனிச்சுன்னு வச்சுங்க, கண்ணை மூடி நீங்க என்ன பண்ணலாம்னா கொடுக்கப்பட்ட கடைசி அதுல இருக்கிறது n1. இங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறது n2. அவ்வளவுதான். இப்ப வழக்கம் போல இந்த ஃபார்முலாவை 2 டைம் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த n1 வச்சு நான் பண்றேன். n1 என்ன? 30. அப்ப 30 × 30 + 1 31/2. ஸோ இது ஒன்று மைனஸ் இன்னொரு n2 என்ன? 15 15 × 16/2. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு கழிச்சிட்டீங்கன்னா இந்த 16ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருடைய கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் இங்க. அதே மாதிரி 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற நம்பரை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப 1ல இருந்து 30 வரைக்கும் கண்டுபிடிச்ச நம்பரை 1ல இருந்து 15 வரைக்கும் உள்ள இதை கழிச்சோம்னா இந்த 16ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ஃபார்மட். சரியா? சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க 1 2 15 2 30 31 30. 15 × 31
மைனஸ் 4 2 8 2 16 15 இன்ட்டு 8. இது ரெண்டு பெருக்கலாமா? இங்க பாருங்க 15 இன்ட்டு 31 465 மைனஸ் 15 இன்ட்டு 8 120. ஸோ இதுல இருந்து இதை கழிங்க. 465ல இருந்து 120 கழிச்சிங்கன்னா 345. இதுதான் ஆன்சர். 345 ஆன்சர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். 345 ஆன்சர். ஸோ இதுதான் 16ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களை கூட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 1ல இருந்து 1 2 3ன்னு கண்டினியூ சீரியஸ்ல நம்பர் போய் கடைசியா ஒரு நம்பரை கொடுத்து கூடுதல் காண்கன்னு கேட்டா அதுல டைரக்டா கடைசி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை என்னன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1ல இருந்து வருது. அப்ப 1ல இருந்து 30 வரைக்கும் மொத்தம் 30 எண்கள் இருக்கு, நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி கண்டினியூ சீரியஸா இருக்கு, ஆனா இடையில இருந்து நம்பர் வருது. 1ல இருந்து வராம 16 17 18 இடையில இருந்து வந்தா கண்ணை மூடிட்டு நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். N1 அதே ஃபார்முலா தான், ஆனா 2 டைம் அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். N1 N2 அப்படின்னு 2 எடுத்துக்கணும். N1ங்கிறது என்னன்னா அந்த கொடுக்கப்பட்டதுல கடைசி என்ன நம்பர் இருக்கோ அது N1. N2ங்கிறது கொடுக்கப்பட்ட முதல் நம்பருடைய முன்னாடி நம்பர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் எல்லா ஃபார்முலாட்டுக்கும் எடுக்கும். நீங்க டிஸ்கண்டினியூ ஆகி இப்ப 16ன்னு இல்ல, இப்ப 245 246 பிளஸ் 247 இப்படியே போய் பிளஸ் 320. இதோடைய கூடுதல் காண்கன்னு கேட்டாங்கன்னா N1 அப்படிங்கிறது இந்த 320, N2 அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்பர் 244. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த ஃபார்மெட்ல அப்படியே இந்த ஃபார்முலாவை 2 டைம் அப்ளை பண்ணி அதை மைனஸ் பண்ணா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் ஃபார்மெட். அது எவ்வளவு பெரிய டிஸ்கண்டினியூ சீரியஸா இருந்து கண்டினியூவா வரணும். அதாவது இடையில இருந்து ஆரம்பிக்கலாம், ஆனா அது கண்டினியூவா 245க்கு அப்புறம் 246 தான் வரணும். சோ இப்படி கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆனாதான் இந்த ஃபார்மெட்ல உங்களால இதை போட முடியும். சரியா? சோ நம்ம இப்ப என்னென்ன மெத்தட் பார்த்திருக்கோம்? கண்டினியூ சீரியஸ் 1ல இருந்து கூடுதல் கொடுத்து அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னா n × n+1/2. அதுவே கண்டினியூ சீரியஸ் இடையில இருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் கொடுத்தா 2 டைம் N1 N2 அப்படின்னு 2 டைம் வச்சு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிக்கணும். N1 அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதோடைய கடைசி எண், கண்டினியூ சீரியஸ்ல கொடுக்கப்பட்ட கடைசி எண். N2 அப்படிங்கிறது அதுல இருக்கிற முதல் நம்பருக்கு முன்னாடி நம்பர். அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை எடுத்து அதை என்னன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? அடுத்த சம் பாருங்க. சோ இப்ப நம்ம 2 மெத்தட் பார்த்திருக்கோம். கரெக்டா? ஓகேவா? சரி கவனிங்க. அடுத்தது இப்போ அதே கண்டினியூ சீரிஸ் தான். 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 இப்படி கண்டினியூ தான் ஆகுது. ஆனா மேல பாருங்க ஸ்கொயர் இருக்கு, வர்க்கங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டினியூ சீரிஸ் கொடுத்து மேல ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வேற. ஃபர்ஸ்ட் கண்டினியூ சீரிஸ் டைரக்டா 1 2 3ன்னு கொடுத்தா n × n+1/2. கடைசி என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அது என்னன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதான் மொத்த உறுப்பு கண்டினியூவா இருக்கிறதுனால. அதுவே டிஸ்கண்டினியூ ஆகி இடையில இருந்து வந்து கண்டினியூ ஆனா N1 N2ன்னு எடுத்து அதே n × n+1/2 ஃபார்முலேட் வச்சு நம்ம அப்படியே 2 டைம் போட்டு கழிச்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அதே கண்டினியூ சீரிஸ் தான், 1ல இருந்து கண்டினியூ சீரிஸ் தான் போகுது, ஆனா மேல ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n × n+1 × 2n+1/6. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஃபார்முலா மட்டும் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிடலாம். சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் இப்படியே போயிட்டு 15 ஸ்கொயர். சோ இது வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. அதான் அர்த்தம் என்ன? 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்படியே 15 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி அதை எல்லாத்தையும் கூட்டி எனக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் உட்காந்து நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் இருக்காது. அப்போ 1ல இருந்து இருக்கிற கண்டினியூ சீரிஸ் கொடுத்து ஆனா மேல ஸ்கொயர் இருந்தா ஃபார்முலா இது. எப்பொழுதுமே கண்டினியூ சீரிஸ் 1ல இருந்து கொடுத்திருந்தா அதுல இருக்கிற கடைசி நம்பர் தான் n. ஏன்னா 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுடைய ஸ்கொயர் தானே கேக்குறாங்க. அப்ப மொத்தம் 15 நம்பர் தானே இருக்கு. அப்ப n = 15. ஏன்னா மொத்த உறுப்புகளை தான் நம்ம n எடுத்துக்கணும். அப்ப எப்பொழுதுமே 1ல இருந்து கண்டினியூ சீரிஸ் கொடுத்திருந்தாலே கடைசியா இருக்கிற எண்ணை நம்ம n ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலால n ங்கிற இடத்துல 15 எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. 15 + 1 2 × 15 + 1. அவ்வளவுதான். எப்பொழுதுமே இந்த பிராக்கெட் எல்லாம் தனித்தனியா சால்வ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது பண்ணணும். நான் பாட்டுக்கு நீங்க போய் 15 × 15 + 1 16 அப்படி எல்லாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கணும். அப்படியே பாருங்க. இப்போ 15 + 1 16. சோ ஓகே. அடுத்து இந்த பிராக்கெட்டை மட்டும் தனியா சால்வ் பண்ணிக்கணும். 15 2 30 30 + 1 31. அப்ப × 31/6.
இப்ப இந்த இடத்துல போய் இங்க பெருக்கல் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இங்க போய் நான் 15யும் 1ஐயும் கூட்டிக்கிறேன் 16. அதுக்கப்புறம் 16 2 32 அப்படி எழுதிக்கலாமான்னா இங்க தப்பா வந்துடும். அப்ப போர்ட் மாஸ் ரூல் பயன்படுத்தி என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பொழுதுமே இது மாதிரி பிராக்கெட்ல உள்ளதை நீங்க சால்வ் பண்றீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் டிவைடு இருந்தா டிவைடு வகுத்தல், வகுத்தல் இல்ல அப்படின்னா பெருக்கல், பெருக்கலுக்கு அப்புறம் தான் பிளஸ் மைனஸ் நீங்க பண்ணணும். அதனால இந்த இடத்துல நான் அந்த பெருக்கலை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் பிளஸ் பண்ணுவேன். அப்ப 15 × 2 30, 30 + 1 31 இப்படி போட்டாதான் ஆன்சர் வரும். நீங்க பாட்டுக்கு 15 + 1 16, 16 2 32 போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஆனா உங்களுக்கு வந்த ஆன்சர் தப்பு. அந்த ஆன்சரையும் அவங்க ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. அப்ப தப்பு பண்ணிடக்கூடாது. சரியா? சோ இப்ப அதை அடிச்சு பாருங்க. இங்க அடிக்கலாம். 2 3 6, I 3 15, O 2 2, 8 2 16. அப்போ 5 × 8 × 31 இதை பெருக்கினா ஆன்சர் வந்துடும். 5 × 8 × 31 பெருக்கினா 1240. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது என்ன ஃபார்மேட்டு? கண்டினியூ சீரியஸ். ஒன்னுலேருந்து இருக்கிற கண்டினியூ சீரியஸ் இருக்கும். அப்படி கொடுத்து மேல ஸ்கொயர் கொடுத்திருந்தா, வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்கள் கொடுத்திருந்தா, அப்படி கூடுதல்னு கேட்டிருந்தா ஃபார்முலா இந்த ஃபார்முலா n × n + 1 2n + 1/6 இந்த மாதிரி ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணும்போது கரெக்டா இந்த பிராக்கெட்டையும் இந்த பிராக்கெட்டையும் தனித்தனியா சால்வ் பண்ணி தான் இன்ட்டு போட்டுக்கணும். அப்படி போட்டாதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 1லேருந்து கண்டினியூ சீரியஸ், ஸ்கொயர் எதுவுமே இருக்காது, வெறும் கண்டினியூ சீரியஸா இருக்கும். கொடுத்திருந்தா n × n + 1/2 ஃபார்முலா, கடைசி என்ன நம்பர் இருக்கோ அது n எடுத்துக்கலாம், அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அதுவே கண்டினியூ சீரியஸ் ஆனா இடையில இருந்து வருது 20 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்டது கண்டினியூவா இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் கிளியர். அப்ப அதே ஃபார்முலா, மேல ஸ்கொயர் எதுவுமே இல்லை, கண்டினியூ சீரியஸ் 15 16 17 இருக்கு, n × n + 1/2 ஃபார்முலா. கொடுக்கப்பட்டதுல கடைசி நம்பர் n1, கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி நம்பர் n2, அவ்வளவுதான். ஃபார்முலா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். இது ரெண்டாவதா பார்த்தோம். மூணாவதா பார்த்தது அதே கண்டினியூ சீரியஸ் 1லேருந்து வருது, ஆனா மேல ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் இருந்தா இந்த ஃபார்முலா, இதுல கொடுக்கப்பட்டதை அப்படியே என்னன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொடுக்கப்பட்டது கண்டினியூ சீரியஸ். கண்டினியூ சீரியஸ்னா மொத்த உறுப்புகள் கரெக்டா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதையே நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம். கிளியரா? இப்ப இதே சம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்குறத இப்ப இடையில 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இப்படியே போய் 12 ஸ்கொயர், சாரி இருங்க ஒரு நிமிஷம். இப்ப இந்த சம் பாக்குறீங்கல்ல, இப்ப 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6 ஸ்கொயர் இப்படியே போய் 13 ஸ்கொயர்னு இருக்கு. சோ இப்ப இது கண்டினியூ சீரியஸ் தான். 4 5 6 கண்டினியூவா போகுது. அப்ப இது கண்டினியூ சீரியஸ். சோ பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கொயர் இருக்கு, அப்ப இது வர்க்கங்கள் சமம். ஓகே. ஆனா கண்டினியூ 1லேருந்து ஆரம்பிக்கல, 4லேருந்து ஆரம்பிக்குது. எந்த குழப்பமும் வேணாம். இதே ஃபார்முலா தான். நான் முன்ன ஒரு மெத்தட் சொன்னேன்ல, n1 n2ன்னு 2 எடுத்துங்க. ரெண்டுத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலா 2 டைம் ஒரு இடத்துல இந்த n1 அப்ளை பண்ணுங்க, இன்னொரு இடத்துல இந்த n2 அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சோ இப்போ இந்த இடத்துல n1 என்ன 13, n2 என்ன 4க்கு முன்னாடி நம்பர் என்ன 3, அப்ப n2 3. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துட்டு போய் 2 டைம் இந்த 13 வச்சு ஒரு டைம் என்னனும் 3 வச்சு ஒரு டைம் என்னன்னு அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? சோ அப்போ கண்டினியூ சீரியஸா நம்ம பார்த்தாச்சு. 1லேருந்து கண்டினியூ சீரியஸா வந்தா ஃபார்முலா 2 தான். அதாவது ஸ்கொயர் வந்தா ஒரு ஃபார்முலா, கண்டினியூவா மேல ஸ்கொயர்லாம் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா. அதுவே ஸ்கொயர் இல்லாம கியூப் இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. அதே மாதிரி 1லேருந்து கண்டினியூ சீரியஸ் 1 2 3 கண்டினியூ ஆகுது. கடைசியில 16 வரைக்கும் இருக்கிற மொத்த நம்பரை எனக்கு கூட்டி சொல்லி. இதுக்கு அர்த்தம் என்ன? 1 கியூப் பண்ணணும், 2 கியூப் பண்ணணும், 3 கியூப் பண்ணணும். இப்படி எல்லா நம்பரையும் இங்க 16 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் கியூப் பண்ணி அதை எல்லாத்தையும் நீங்க கூட்டி எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ 1லேருந்து கண்டினியூ சீரியஸ் நம்பர் கொடுத்து மேல கியூப் இருந்தா ஃபார்முலா n × n+1 ஹோல் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த n அடுத்து n+1 பிராக்கெட்ல பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்க வரும்? கண்டினியூ சீரியஸ் நம்பர் கொடுத்து கூடுதல் கேட்பாங்க, மேல கியூப் இருக்கணும், நம்பர்ல கியூப் இருக்கணும். கியூப் இருந்தா இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதுல n என்ன 16. எதனால நான் n 16 எடுத்துக்கிட்டேன்? எப்பொழுதுமே கண்டினியூ சீரியஸ்ல கடைசியா என்ன நம்பர் இருக்கோ அதையே நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா n என்றால் மொத்த உறுப்புகள் என்று அர்த்தம். 1லேருந்து 16 வரைக்கும் கண்டினியூவா தான் நம்பர் இருக்கு. அப்ப மொத்தம் 1லேருந்து 16 வரைக்கும் 16 உறுப்புகள் தானே இருக்கும். 1 2 3 மொத்தம் 16 தான் இருக்கும். அப்போ மொத்த உறுப்புகளை நம்ம என்ன இந்த 16 எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சரியா? சரி, இப்போ அந்த இடத்துல அப்படியே எடுத்து நான் அப்ளை பண்றேன். 16 + 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ 16 1 17 பை 2 ஹோல் ஸ்கொயர்.
4 2 2 8 2 16. அப்ப 8 × 17 ஹோல் ஸ்கொயர். 8ஐயும் 17ஐயும் பெருக்கினா என்ன? 8 17 பெருக்கினா 136. இப்ப 136 ஸ்கொயர். 136 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். கரெக்ட். இதுதான் ஆன்சர். ஓகேவா? 18,496. அப்படியே இந்த ஃபார்முலால எடுத்து நான் என் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி கரெக்டா ஸ்டெப்பை மட்டும் கரெக்டா போட்டேன். எனக்கு ஆன்சர் வந்துட்டு. ஸோ இதோட கண்டினியூஸ் சீரியஸ் அப்படிங்கிறது முடியுது. அதாவது ஒரு நம்பர் கண்டினியூவா கொடுத்து அதோட கூடுதல்னு கேட்டா அதுக்கு 3 விஷயம் தான். ஒன்னு நார்மல் மெத்தடு, இன்னொன்னு ஸ்கொயர், இன்னொன்னு கியூப். ஸ்கொயர் இருந்தா வேற ஃபார்முலா, கியூப் இருந்தா வேற ஃபார்முலா, ரெண்டுமே இல்லாம நார்மலா நம்பர்ஸ் மட்டும் இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா கண்டினியூஸ் சீரியஸுக்கு மட்டும். கண்டினியூஸ் சீரியஸ் கொடுத்து கேட்டா மட்டும்தான் என்ன கடைசியா கொடுத்த நம்பரை எடுத்துக்க முடியும். ஏன்னா அது கண்டினியூவா இருக்கு. அப்ப மொத்த உறுப்புகள்னு உங்களுக்கு புரியும். இப்பதான் நீங்க லாஸ்ட் நம்பர்னா என்ன, ஏன் லாஸ்ட் நம்பர் இனிமே நம்ம பாக்குறோங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சா? சோ கண்டினியூஸ் சீரியஸ்ல நார்மல் பார்த்தாச்சு, ஸ்கொயர் பார்த்தாச்சு, அதோட கியூப் பார்த்தாச்சு. மூணுத்துக்குமே ஃபார்முலா வேற வேற. இப்ப இதுலயுமே இப்ப இடையில இருந்து வருதுன்னு வச்சுங்க, 1ல இருந்து வராம 8 கியூப், 9 கியூப், 10 கியூப், இப்படியே போய் 25 கியூப். இதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கண்டினியூஸ் சீரியஸ். 8க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 10. அப்போ இது கண்டினியூஸ் சீரியஸ். அப்போ வந்து நமக்கு n அப்படிங்கிறது இந்த கடைசியா கொடுத்த நம்பரா தான் இருக்கும். அப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா இடையில இருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த மாதிரி வந்திருந்த கண்டினியூஸ் சீரியஸா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், n1 n2 அப்படின்னு ரெண்டு எடுக்கணும். n1ங்கிறது கொடுக்கப்பட்டதோடைய கடைசி நம்பர், n2ங்கிறது இருக்கிறதோடைய முன்னாடி நம்பர், n2ங்கிறது 7. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்முலா எடுத்து போட்டு ஒரு டைம் n வேல்யூ 25ன்னு வச்சு டோட்டலா கண்டுபிடிங்க, இன்னொரு டைம் 7 வச்சு டோட்டலா கண்டுபிடிங்க. இதுல இருந்து இதை கழிச்சிருங்க. அதுல இருந்து வந்த ஆன்சரை இதுக்கு கழிச்சிருங்க. n1ல வந்த ஆன்சரோட n2 கழிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இதுக்கு வரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஸ்கொயர், கியூப், நார்மல் கண்டினியூஸ் சீரியஸுக்கு. ஓகேவா? அடுத்தது இரட்டை படை எண்கள் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கண்டினியூவா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3ன்னு கண்டினியூ நம்பர்ஸ் இருந்துச்சு. அது ஓகே, அது தனி. கண்டினியூஸ் சீரியஸுக்கு ஸ்கொயர் வந்தா என்ன, கியூப் வந்தா என்ன, நார்மலா வந்தா என்ன, இடையில இருந்து கண்டினியூவா என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்தது இரட்டை படை எண்கள் இருக்கும். இப்ப 2, 2க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 6, இதே மாதிரி இரட்டை படை எண்களா 2 2 கூடிக்கிட்டே 12 வரைக்கும் வந்தா இதோடைய மொத்த கூடுதல் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா உங்க கண்ணு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினோட சீரியஸை பார்க்கணும். கண்டினியூவா நம்பர்ஸ் வருதா இல்ல இடையில விட்டு விட்டு வருதா? 2க்கு அப்புறம் 4 வருது, அப்ப இது கண்டினியூ வரல. 2க்கு அப்புறம் 2 கூடி 4ஆ மாறுது, அப்ப இது இரட்டை படை எண். ஸோ இரட்டை படை எண் வந்துட்டுனா ஃபார்முலா என்ன? இரட்டை படை எண்கள் சீரியஸாக வந்து மேல ஸ்கொயரோ கியூபோ இல்ல, நம்பர்ஸா மட்டும்தான் இருக்குன்னா இதுக்கான ஃபார்முலா n × n+1 அல்லது n² + n. இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இரட்டை படை எண்கள் கொடுத்து கூடுதல் காண்கன்னு கேட்கறாங்க, மேல அந்த நம்பருக்கு ஸ்கொயரோ கியூபோ இல்ல அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, n × n+1 அல்லது n² + n. ஓகே, இப்ப நீங்க பாட்டுக்கு நம்ம போன சம்ல பண்ண மாதிரி இந்த கடைசியா இருக்கிற நம்பரை இந்த n × n+1 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல படுத்து நான் போடுறேன் சார் இந்த ஃபார்முலால அப்படின்ட்டு இந்த 12 n எடுத்துக்கிட்டு 12 × 12 + 1, 12 × 12 1 13, இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டு ஆன்சர் வந்துடும் நினைச்சீங்கன்னா இப்படி நீங்க போடுற ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா அது தப்பு. ஏன் தப்பு? நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், n அப்படிங்கிறது மொத்த உறுப்புகளை தான் என்னன்னு சொல்ல முடியும், மொத்தமா இருக்கிற கவுண்ட்டை தான் என்னன்னு சொல்ல முடியும். இப்ப இங்க 2ல இருந்து 12 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2, 4, 6, 8, 10, 12, மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 6 தான் இருக்கு. மொத்த உறுப்பு எத்தனை? 6 உறுப்புகள் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க கொடுத்தது 12 இருக்கு. நீங்க பாட்டுக்கு 12 போய் என்ன எடுக்க கூடாது. அப்ப என்னன்னு எடுத்துக்கணும்? 6ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மொத்தம் எத்தனை இருக்கோ அங்க அந்த மொத்தத்துடைய கவுண்ட் தான் என்ன. அப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இரட்டை படை எண்கள் என்ன? 2க்கு அப்புறம் 4, 6, 8, 10, 12. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு இந்த சீரியஸ்ல. அப்ப n வந்து 6, இங்க இருக்கிற 12 கிடையாது. அப்ப இந்த 12க்கு பேர் என்ன? இததான் நம்ம லாஸ்ட் நம்பர்னு சொல்றோம். எப்ப வந்து டிஸ்கண்டினியூ நம்பர்ஸ் இருக்கு, 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6ன்னு கண்டினியூ சீரியஸ் இல்லாம டிஸ்கண்டினியூவா போறக்கூடிய நம்பர் சீரியஸ் இருந்தா
அதுல கடைசியா கொடுக்கப்பட்டிருக்க எண்ணுடைய பேர் எல், அதாவது அது லாஸ்ட் நம்பரை தவிர அது எண் கிடையாது. ஏனென்றால் எண் என்பது மொத்த உறுப்புகள். மொத்த உறுப்புகள்னா இந்த 2ல இருந்து 12 வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கும், மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், அந்த கவுண்ட் தான் எண். அப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 உறுப்புகள் தான் இருக்கு. அப்ப எண்ங்கிறது 6. அப்ப இங்க கொடுக்கிற 12 என்ன, டிஸ்கண்டினியூ சீரியஸ் வந்து இங்க கடைசியா இருக்கிற நம்பர் என்னன்னு கேட்டா இதை தான் நம்ம எல்னு சொல்லணும். அது லாஸ்ட் நம்பர் மட்டும்தானே தவிர அது எண் கிடையாது. அப்போ இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ சீரியஸ் கொடுத்து அந்த கண்டினியூ சீரியஸ் நம்பர் இல்லாம இரட்டைப்படை எண்கள் அல்லது ஒற்றைப்படை எண்கள் இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ சீரியஸ் இருந்து இங்க ஒரு நம்பர் இருந்தா அதுக்கு பேர் எல். இதை நம்ம எல்னு எடுத்துக்கணும். சரி, இப்ப இரட்டைப்படை எண்களுக்கான இரட்டைப்படை எண்கள் கொடுத்து கூடுதல் கேட்டா ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு, n × n+1. ஆனா இந்த எண் இருக்கிற இடத்துல இந்த 12 நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்ப இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல் காண்கன்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஃபார்முலா இது. இதுல இன்னொரு ஃபார்முலா கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எண்ணை தெரிஞ்சுக்க L/2ன்னு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இரட்டைப்படை எண்கள் மட்டும் வந்தா, இரட்டைப்படை எண்கள் கொடுத்திருந்தா 2 ஃபார்முலா தெரியணும். மெயின் ஃபார்முலா n × n+1, இது இந்த சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஆனா சம்ல n கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அந்த எண்ணை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா n = L/2ன்னு இன்னொரு ஃபார்முலா தெரியணும். இப்ப இங்க பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் என்ன, n = L/2. சோ எல் என்ன, லாஸ்ட் நம்பர் 12/2, 4 2 2 6 2 12. அப்ப n = 6. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். 1 2 3 4 5 6ன்னு மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கா, அதை இந்த n = L/2 போட்டாலே உங்களுக்கு அந்த 6ன்னு தெரிஞ்சிடும். அப்ப இப்ப நம்ம n கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் தான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். அப்ப n × n+1 ஃபார்முலால இதை நான் அப்ளை பண்றேன். 6 × 6 + 1. அப்ப 6 × 6 + 1 7. அப்ப 7 6 42. அப்ப 42 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 42 தான் இதுக்கான ஆன்சர். இப்ப புரியுதா? இரட்டைப்படை எண்கள் கொடுத்திருப்பாங்க, சம்ல ஸ்கொயரோ கியூபோ இல்ல அப்படின்னா இரட்டைப்படை எண்கள் கொடுத்து அதோட கூடுதல் காண்கன்னு கேட்டா ஃபார்முலா n × n+1. ஆனா கொடுக்கப்பட்ட சம்ல கடைசியா இருக்கிறது n கிடையாது. கண்டினியூ சீரியஸ் இல்லாம டிஸ்கண்டினியூவா நம்பர் இருந்து கடைசியா ஒரு நம்பர் இருந்தா அதுக்கு பேர் n கிடையாது, அதுக்கு பேர் எல். ஏன்னா n அப்படின்னாலே மொத்தமா இருக்கிற கவுண்ட் கரெக்டா இருக்கிறதோட எண்ணிக்கையை தான் என்னன்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து 2ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற மொத்த உறுப்பு 12 கிடையாது, மொத்தம் 6 உறுப்புகள் தான் இருக்கும். ஏன்னா இடையில தான் 2க்கு அப்புறம் 3 வராது, 4க்கு அப்புறம் 5 வராது. அப்ப மொத்தமா 2ல இருந்து 12 வரைக்கும் மொத்தம் 6 உறுப்புகள் தானே இருக்கு. அப்ப அதை தான் என்னன்னு எடுத்துக்கணும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு n = L/2ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இரட்டைப்படை எண்கள் கொஸ்டின் கேட்டா அதுக்கு 2 ஃபார்முலா தெரியணும். n × n+1 சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்சர் தெரியுற ஃபார்முலா. ஆனா அந்த n நமக்கு வேணும்னா n = L/2. L என்பது அந்த சம்ல கொடுக்கப்பட்ட கடைசி நம்பர் தான் லாஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிறோம். அதோடைய /2 போடுங்க, உங்களுக்கு n கிடைச்சிடும். ஸோ இதுதான் இரட்டைப்படை எண்கள் கேட்டா இதுக்கான ஃபார்முலாஸ். அதே இரட்டைப்படை ஆனா மேல ஸ்கொயர் இருக்கும். அதே 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, அதே இரட்டைப்படை எண்கள் ஆனா ஸ்கொயர் இருந்தா வேற ஃபார்முலா. அதுதான் 2n × n+1, 2n+1/3. இதுதான் ஃபார்முலா. நல்லா தெரிஞ்சுக்கணும், இரட்டைப்படை எண்கள்னு சீரியஸ் இருந்தாலே அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், n-க்குன்னு தனி ஃபார்முலா எடுத்து வைக்கணும். l = L/2. ஏன்னா இரட்டைப்படை எண்கள்னாலே 2 2 கூட்டிட்டு போகும். அப்ப டிஸ்கண்டினியூ நம்பர்ஸா தான் இருக்கும். அப்ப கொடுக்கப்பட்ட கடைசி நம்பர் வந்து l தான், அது லாஸ்ட் நம்பர் தான், n கிடையாதுங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இரட்டைப்படை எண்கள்ல ஸ்கொயர் இல்லாம கொடுத்திருந்தா முன்னாடி பார்த்த சம், அதே இரட்டைப்படை எண்கள்ல ஸ்கொயர் கொடுத்திருந்தா அதுக்கான ஃபார்முலா இது. இப்ப இரட்டைப்படை எண்கள்னாலே கொடுக்கப்பட்ட கடைசி நம்பருக்கு பேர் l, இது n கிடையாது. அப்போ n தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன, n = L/2. l என்ன, 14, 14/2 7. அப்ப n = 7. அப்ப இந்த எண்ணை எடுத்துட்டு போய் தான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். 2 × 7 bracket 7 + 1, 2 × 7 + 1/3. ஸோ இப்போ 2 7 14, 7 + 1 8, இன்ட்டு 7 2 14, 14 1 15/3. நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பெருக்கல் தான். ஸோ இப்போ 1 3 3, I 3 15. இப்போ 14 × 8 × 5 பெருக்கணும். 14 × 8 × 5 பெருக்கினா 560. இதுதான் ஆன்சர். ஸோ இரட்டைப்படை எண்கள் ஆனா ஸ்கொயர் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இது.
அதுல நம்ம எல் கண்டுபிடிச்சு, அதாவது என்ன கண்டுபிடிச்சுக்கணும். L/2 கொடுக்கப்பட்டதுல கடைசி நம்பர் தான் L, லாஸ்ட் நம்பர், அதோடைய பை 2 போட்டு அடிச்சீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் N. அதை எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? சோ இது இரட்டைப்படை எண்கள்ல ஸ்கொயருக்கு. அதே இரட்டைப்படை எண்கள்ல கியூப் கேட்பாங்க. 2 கியூப் பிளஸ் 4 கியூப் பிளஸ் 6 கியூப் 14 பிளஸ் 14 கியூப். இதோடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டா, இப்ப கியூபுக்குனா அதுக்கு இந்த ஃபார்முலா 2 இன்ட்டு n இன்ட்டு n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சீரியஸ் இருந்தாலே அங்க இருக்கிற கடைசி நம்பருக்கு பேர் n கிடையாது, அது L, லாஸ்ட் நம்பர் தான். n நம்பர் தான் கண்டுபிடிச்சுக்கணும், கண்டினியூவா சீரியஸ் இல்லாததுனால. n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, n = L/2. Lங்கிறது லாஸ்ட் நம்பர், 14/2 அப்ப 7. அப்ப n = 7. இதை எடுத்துட்டு போய் அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். 2 இன்ட்டு 7 7 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 2 இன்ட்டு 7 இன்ட்டு 7 பிளஸ் 1 8 ஹோல் ஸ்கொயர். 2 இன்ட்டு 8 56 56 ஸ்கொயர். 2 இன்ட்டு 56 2 டைம் பெருக்குங்க, 3136. இது இன்ட்டு 2 6272. அவ்வளவுதான். இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். இதுல என்ன நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இதெல்லாம் வச்சு கரெக்டா சால்வ் பண்ணும்போது பெருக்கலுக்கு பதிலாக கூட்டல், கூட்டலுக்கு பதிலாக பெருக்கல்னு மாத்தி மாத்தி பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை கரெக்டா பண்ணணும். ஸோ இதோட இரட்டைப்படை எண்கள் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு கண்டினியூ சீரியஸ் பார்த்தோம், அது முடிஞ்சிட்டு. அதுல ஸ்கொயர் இருந்தா என்ன, கியூப் வந்தா என்னங்கிறது தனியா பார்த்துட்டோம். அடுத்து இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள்ல ஸ்கொயர் இருந்தா என்ன, கியூப் இருந்தா என்ன, இல்ல எதுவுமே இல்லாம நார்மலா இருந்தா என்ன, அது எதுக்கு என்னென்ன ஃபார்முலா, அதுல n கண்டுபிடிக்க L/2ங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு தான் அதை எடுத்துட்டு போய் தான் அந்த n வேல்யூல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இரட்டைப்படை எண்கள்ல கொடுக்கப்பட்ட கடைசி நம்பருக்கு பேர் L, லாஸ்ட் நம்பரை தவிர அது n கிடையாது. இங்க இருக்கிற நம்பர் கண்டினியூ சீரியஸ், 1ல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3ன்னு கண்டினியூ சீரியஸ்ல இருந்தா மட்டும்தான் இங்க கடைசியா இருக்கிற நம்பர் n நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ இது இரட்டைப்படை. அடுத்தது ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5 இப்படி போகுது. இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் கண்டினியூவா கொடுத்திருந்தாங்கன்னா அதோடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n ஸ்கொயர். எப்படி இரட்டைப்படை எண்களுக்கு நார்மல் நம்பர்ஸ், ஸ்கொயர், கியூப்னு 3 பார்த்தோம், அதே மாதிரி ஒற்றை எண்களுக்கும் நார்மல் நம்பர்ஸ், அடுத்து இதுலயே ஸ்கொயர், அடுத்து இதுலயே கியூப் 3 பார்த்துடணும். பார்த்துட்டா இது முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஒற்றைப்படை எண்கள்னால என்ன அர்த்தம், 1க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5. அப்ப இது கன்ஃபார்மா டிஸ்கண்டினியூ சீரியஸ், அதாவது இது கண்டினியூ சீரியஸ் கிடையாது. இடையில வந்து அந்த 2ங்கிற நம்பர் இருக்காது, 3க்கு அப்புறம் 4ங்கிற நம்பர் இருக்காது. அப்ப டிஸ்கண்டினியூ சீரியஸா இருந்தாலே கடைசியா இருக்கிற நம்பருக்கு பேர் L, அதாவது இது ஒரு லாஸ்ட் நம்பர் தான். அப்ப கண்டிப்பா என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒற்றைப்படை எண்கள் கொடுத்து ஸ்கொயர் கியூப் இல்லாம நார்மல் நம்பர்ஸா கொடுத்து கூடுதல் காண்கன்னு கேட்டா ஃபார்முலா n ஸ்கொயர். ஆனா n ஸ்கொயர்னோட இதை போய் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க இருக்கிறது L. அப்போ ஒற்றைப்படை எண்களுக்கு n கண்டுபிடிக்க ஃபார்முலா L+1/2. எப்படி இரட்டைப்படை எண்கள்ல n கண்டுபிடிக்க L/2ன்னு ஃபார்முலாவை இரட்டைப்படை எண்களுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் காண்கன்னு கேட்டா அதுல n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L+1/2. இப்ப L என்ன, 9, 9 + 1/2, 9 1 10 /2, O 2 2 I 2 10. அப்ப n = 5. அப்ப n கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா என்ன, n ஸ்கொயர். அப்ப 5 ஸ்கொயர், I 5 25. அப்ப 25 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ ஒற்றைப்படை எண்கள் கொடுத்து கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டா ஸ்கொயர் கியூப் இல்லாம நார்மல் நம்பர்ஸா கொடுத்து கேட்டா ஃபார்முலா n ஸ்கொயர். ஒற்றைப்படை எண்கள்ல n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L+1/2. அதை அப்ளை பண்ணி n கண்டுபிடிச்சுக்கிறோம். அதை எடுத்துட்டு போய் ஃபார்முலால சொல்லப்பட்ட n ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இது ஒற்றைப்படை எண்கள் கொடுத்து சீரியஸா கொடுத்து கேட்டா. இப்ப இதுலயே ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுலயே வந்து இடையில வந்து 5 7 9 இப்படி வச்சு கடைசியா 13 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதோட கூடுதல் காண்கன்னு கேட்டா நான் முன்ன சொன்ன அதே மெத்தடு தான். இந்த n1ன்னு எடுத்துக்கிறீங்க, 5க்கு முன்னாடி இருக்கிற ஒற்றைப்படை எண் என்னவோ அதை n2ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்படியே ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஸோ இது ஒற்றைப்படை எண்களுடைய ஸ்கொயர் கியூப் இல்லாத வந்தா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஒற்றைப்படை எண்கள்ல ஸ்கொயர் வச்சு வந்தா எப்படி பண்ணணும். ஃபார்முலா என்ன, n × 2n + 1 2n - 1/3. இதுதான் ஃபார்முலா. நீங்க எல்லா சம்முக்கும் ஃபார்முலாவை படிச்சுங்க. இப்போ இந்த PDF வந்து நம்ம ஆப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஹோம்ல மேல பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, ரிசோர்சஸ்னு ஒன்று வரும். அந்த ரிசோர்சஸ் போனீங்கன்னா இந்த PDF எல்லாம் அங்க இருக்கும், நீங்க பாத்துக்கலாம்.
இந்த சம் சால்வ் பண்ண சம்மே அப்படியே பிடிஎஃப் அங்க இருக்கும், நீங்க அதை பார்த்துக்கோங்க, எளிமையா உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ ஒற்றைப்படை எண்கள் ஆனா ஸ்கொயர் இருக்கு. 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5னா ஒற்றைப்படை எண். அப்ப டிஸ்கண்டினியூ சீரியஸ். டிஸ்கண்டினியூ சீரியஸ்னாலே கடைசியா கொடுக்கப்பட்ட நம்பருக்கு பேர் எல். கடைசி நம்பர் லாஸ்ட் நம்பர் தான், என் கிடையாது. அப்போ ஸ்கொயர் இருந்தா ஃபார்முலா இது. ஒற்றைப்படை எண்களுக்கு என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? எல் பிளஸ் 1/2. எல் என்ன? 13 பிளஸ் 1/2. 13 1 14/2. 2 2 7 2 14. அப்ப n = 7. என் கண்டுபிடிச்சாச்சா? இதை எடுத்துட்டு போய் அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதுதான். 7 2 × 7 + 1 2 × 7 - 1/3. 7 எப்பொழுதுமே இந்த பிராக்கெட்டை மட்டும் தனியா சால்வ் பண்ணிக்கணும். 7 2 14, 14 1 15. பெருக்கலை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்து இன்ட்டு 7 2 14, 14 1 போயிட்டுனா 13/3. 1 3 3, I 3 15. அப்போ 7 × 5 × 13 பெருக்கணும். 7 × 5 × 13 455. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட், 455. இது இந்த ஒற்றைப்படை எண்கள் கொடுத்து அதுல நம்பர்ஸ்ல ஸ்கொயர் வேல்யூ இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஒற்றைப்படை எண்களுக்கு n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது, l + 1/2. ஸோ அதை அப்ளை பண்றீங்க, n கண்டுபிடிக்கிறீங்க, அதை எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இது ஒற்றைப்படை எண்கள்ல ஸ்கொயர் வந்தா. அதே ஒற்றைப்படை எண்கள்ல கியூப் வந்தா எப்படி பண்ணணும்? ஒற்றைப்படை எண்கள் கியூப் கொடுத்தா என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே டிஸ்கண்டினியூ நம்பர்ஸா இருந்தா லாஸ்டா கொடுத்த நம்பர் எல். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் நமக்கு கிளியர். ஓகே, ஒற்றைப்படை எண்கள் கொடுத்து கியூப் கொடுத்திருந்தா, நம்பர்ஸ்ல கியூப் இருந்தா ஃபார்முலா இது, n² 2n² - 1 ஹோல். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை எண்கள் கொடுத்தாலே கடைசியா இருக்கிறது எல் தான். அப்போ ஒற்றைப்படை எண்களை n நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒற்றைப்படை எண்கள்ல n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா l + 1/2. ஸோ லாஸ்ட் நம்பர் என்ன? 17. 17 + 1/2 18/2. 1 2 2 9 2 18. அப்போ n = 9. அப்ப இதை எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணுங்க. 9² 2 × 9² - 1 99 81. 2 × 99 81 - 1 81 இன்ட்டு இந்த 81 2 பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். சரியா? 81 × 2 பெருக்கணுமா? 162. 162ல 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 161. அப்போ 161 × 81 13041. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். கரெக்ட், அவ்வளவுதான். ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண எனக்கான ஆன்சர் கிடைச்சிட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இங்க பாருங்க, என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 + 1 + 2 + 3 இப்படி கண்டினியூவா போய் கடைசியா ஒரு நம்பர் இருந்தா கொடுக்கப்பட்டது தான் n. கண்டினியூ சீரியஸ் கொடுத்திருந்தா கடைசியா இருக்க நம்பர் நம்ம n எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வேற ஃபார்முலா. இதுவே கண்டினியூ சீரியஸ் கொடுத்து மேல ஸ்கொயர் இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. அதுவே கண்டினியூ சீரியஸ் கொடுத்து மேல கியூப் இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. அதுக்கப்புறம் இரட்டைப்படை 2 + 4 + 6 இப்படி கொடுத்திருந்தே கடைசியா இப்படி ஒரு நம்பர் இருந்தா இதுக்கு பேர் எல். டிஸ்கண்டினியூவா நம்பர்ஸ் வந்திருந்தா கடைசியா இருக்க நம்பருக்கு பேர் எல். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு வேற ஃபார்முலா. அதே பேட்டர்ன் இரட்டைப்படை எண்கள் ஆனா மேல ஸ்கொயர் அப்படி கொடுத்திருந்தா இதுக்கு வேற ஃபார்முலா. அதே இரட்டைப்படை எண் மேல கியூப் அப்படி கொடுத்திருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. இது 3 செட்டு தனி, இது 3 செட்டு தனி. அடுத்த 3 செட்டு 1 + 3 + 5 ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி ஒற்றைப்படை எண்களா வந்திருந்தா அதுலயும் கடைசியா கொடுக்கப்பட்ட நம்பர் எல் தான். ஸோ அதுக்கு நம்ம தனியா எண் கண்டுபிடிச்சிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு போய் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். அதே ஒற்றைப்படை எண்கள் ஆனா மேல ஸ்கொயர் இருக்கும், இதுக்கு தனி. அதே ஒற்றைப்படை எண்கள் மேல கியூப் இருக்கும், இதுக்கு தனி. இது 3 செட்டு, இது 3 செட்டு, இது 3 செட்டு. ஸோ கண்டினியூ சீரியஸா இருந்தா மட்டும்தான் கடைசியா கொடுத்த நம்பரை என்னு நம்மளால எடுத்துக்க முடியும். டிஸ்கண்டினியூ நம்பர்ஸா இருந்தா கடைசியா கொடுக்கப்பட்ட எண் லாஸ்ட் நம்பரை தவிர அது எண் கிடையாது. சரியா? ஸோ இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சம் தான் நம்பர் சிஸ்டத்துடைய இந்த ஃபார்முலாஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ற ஆன்சர்ஸ். ஓகேவா? இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படிலாம் பார்க்கறோம்ல, அதெல்லாம் நீங்க அப்படி போட்டுலாம் குழப்பிக்காதீங்க. சீரியஸோட அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எதை கேட்கறாங்க அப்படின்னு. இரட்டைப்படை எண்களா கண்டுபிடிச்சிடலாம். அதுல ஸ்கொயரா கியூபா நார்மலா? ஓகே. ஒற்றைப்படை எண்களா? அதுல ஸ்கொயரா கியூபா நார்மலா? கண்டினியூ சீரியஸா? இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள்லாம் கண்டினியூவா இருக்கும். ஸோ அதுவா? அது ஸ்கொயரா கியூபா நார்மலா? அவ்வளவுதான். அதுக்கான ஃபார்முலா தெரியணும். அதுல கண்டினியூ சீரியஸ் தவிர்த்து இரட்டைப்படை எண்களுக்கும் ஒற்றைப்படை எண்களுக்கும் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஃபார்முலா. ஏன்னா எண் கண்டுபிடிக்கிறது இரட்டைப்படை எண்கள் இருக்கிற இந்த 3 செட்டுக்கு பாத்தீங்கன்னா n = l/2.
அதுவே இங்க ஒற்றைப்படை எண்கள் பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் 1/2 வந்துடும். கரெக்டா? எல் பிளஸ் 1/2 வந்துடும். அதனால இது ரெண்டும் தனியா தெரியணும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஏபி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன, கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்பர் சிஸ்டம்ல அடுத்த கிளாஸ்ல ட்ரைபாட் சீரியஸ்ல அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க, ஜேஷ்வர்ட் டீச்சிங் ஆப்பை போய் அப்டேட் பண்ணுங்க. ஆப் வந்து இப்போ அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அப்டேட்டும் பண்ணிக்கோங்க மறக்காம. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்ல மேலே 3 லைன் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்க அங்கே பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி.